தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோஹிணி அருந்தவச்செல்வம். எதிர்வரும் திங்கட்கிழமை நவராத்திரி விரதம் ஆரம்பமாக உள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமை அன்னை பராசக்தியை முப்பெரும் தேவியாக வழிபாடு செய்கின்ற நவராத்திரி விரதம் ஆரம்பமாகின்றது. வளர்பிறை பிரதமை முதல் நவமி வரையுள்ள 9 திதிகளை உள்ளடக்கிய இரவுகள் நவராத்திரி இடம்பெறும். இம்முறை 10 நாட்களுக்கு நவராத்திரி விரதமும் 11ஆம் நாள் வெற்றிக்குரிய நாளாகிய விஜயதசமியும் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. நவராத்திரி விரதம் தொடர்பாக சர்வதேச இந்து மத குறிப்பீடாதிபதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கம் அளித்தார். தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாவிடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். அன்னை பராசக்தியை வேண்டி வழிபாடு செய்கின்ற நவராத்திரி விரதம் புரட்டாதி மாதம் 6ஆம் நாள் 22/9/2025 திங்கட்கிழமை ஆரம்பமாகிறது. இந்த முப்பெருந்தேவியை வழிபாடு செய்கின்றதாகிய இந்த நவராத்திரி விரதம் என்பது திதிகளை அடிப்படையாக கொண்டது. பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அட்டமி, நவமி என்கின்ற 9 திதிகள் அடங்குகின்ற இரவுகள் நவராத்திரி. அதற்கு நாள் கணக்கு என்பது கிடையாது. நவராத்திரி விரதம், கந்தசஷ்டி விரதம் போன்றவைக்கு நாள் கணக்கு கிடையாது. இவை திதி வாரியான விரதங்கள். இதை ஒவ்வொரு சைவ சமயத்தவர்களும் அறிந்திருக்க வேண்டும். இதற்கு நாள் கணக்கல்ல. என்ன நவராத்திரி என்றால் 9 நாள் தானே வர வேண்டும். இம்முறை 10 நாள் வந்திருக்கிறது. அந்த 9 திதிகளும் 10 நாளைக்கு விரிவடைந்திருக்கின்றன. கடந்த காலங்களிலே 8 நாளிலே கூட நாம் நவராத்திரி அனுஷ்டித்திருக்கிறோம். ஒரு நாளிலே 2 திதிகள் நிற்கின்ற பொழுது ஒரு நாள் குறையும். ஒரு திதி 2 நாளைக்கு விரிவடைகின்ற பொழுது ஒரு நாள் கூடும். அந்த வகையிலே இம்முறை இந்த 9 திதிகளும் பிரதமை முதல் நவமீரான 9 திதிகளும் 10 நாளைக்கு விரிவடைந்திருக்கின்றன. எனவே அதுக்காக 10 நாள் நவராத்திரி என்பது அல்லது 9 நாள் நவராத்திரி என்பது 9 திதிகளை உள்ளடக்கியதுதான் நவராத்திரி. அந்த வகையிலே இம்முறை 10 நாட்களுக்கு இந்த 9 திதிகளும் விரிவடைந்திருக்கின்றன. 11ஆவது நாள் விஜயதசமி என்கின்ற வெற்றிக்குரிய நாளாக, வித்யாரம்பம் என்கின்ற ஏடு தொடங்குகின்ற நாளாக, ஒவ்வொரு வித்தைகளையும் கலைகளையும் கற்கக்கூடிய நாளாக, சிறந்த நாளாக விஜயதசமி நமக்கு அமைந்திருப்பது 11ஆவது தினம் வருகிறது. இந்த நவராத்திரி என்கின்ற 9 திதிகளும் 10 நாளுக்குள்ளே அடங்குகின்றன. சதுர்த்தி 2 நாட்களுக்கு நிற்கிறது. எனவே லக்ஷ்மியினுடைய பூஜை 4 நாட்களாக வரக்கூடிய வகையிலே அமைந்திருப்பது. எனவே நவராத்திரி என்பது 9 நாள் என்பது கணக்கு கிடையாது. 9 திதிகள். அது 10 நாளுக்குள்ளும் வரும், 9 நாளுக்குள்ளும் வரும், 8 நாளிலும் வரும், 11 நாளிலும் வரலாம். அந்த திதிகள் விரிவடைகின்ற பொழுது நாட்கள் கூடும். எனவே இது திதிவாரியான விரதம் என்பதனை ஒவ்வொருவரும் நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த நவராத்திரி விரதம், அதே போல கந்தசஷ்டி விரதம் 5 நாளிலும் கந்தசஷ்டி கொண்டாடி இருக்கிறோம், 6 நாளிலும் கொண்டாடி இருக்கிறோம், 7 நாளிலும் கொண்டாடி இருக்கிறோம். திதிகள் விரிவடைகின்ற பொழுது நாட்கள் கூடும். திதிகள் ஒரே நாளிலே 2 திதிகள் அமைந்தால் நாட்கள் குறையும். அந்த வகையிலே இவையெல்லாம் திதிகளை அடிப்படையாக கொண்டதே தவிர நவராத்திரி என்பது 9 திதிகள் அடங்கிய இரவுகள் இம்முறை 10 நாட்களுக்கு விரிவடைந்திருக்கிறது. நாமும் அன்னை பராசக்தியை துர்க்கையாக, லக்ஷ்மியாக, சரஸ்வதியாக வழிபாடு செய்து அருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.